إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹு தஆலாவை போற்றியவனாக, ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார் மற்றும் அவர்களது அனைத்து தோழர்கள் மீதும் மறுமை நாள் வரைக்கும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று ஜும்ஆ எனும் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம் வாழ்வில் எவற்றை எடுத்து நடக்கும்படி சொன்னானோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்குமாறும், எவற்றை செய்யக்கூடாது என்று அல்லாஹு தஆலா தடுத்தானோ எச்சரிக்கை செய்தானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்குமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய ஜும்ஆ பிரசங்கத்திலே கடனை நிறைவேற்றுவதில் அலட்சியம் வேண்டாம் என்ற தலைப்பிலே சுருக்கமாக சில விடயங்களை எனக்கும் உங்களுக்குமாக ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, அடுத்த மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகளிலே இன்று அலட்சியம் செய்யப்படக்கூடிய ஒரு அம்சம்தான் கடனுடைய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கடன் வாங்கிவிட்டு அதனை உரிய முறையில் திருப்பிக் கொடுக்காமல், உரிய நாளில் திருப்பிக் கொடுக்காமல், கடன் தந்த சகோதரரை ஏமாற்றி அவருக்கு மோசடி செய்யக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பரவலாக பல இடங்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, கடன் வாங்குவார்கள், கடன் வாங்கிவிட்டு அதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு இவ்வளவு தொகை கடன் இருக்கிறதே என்ற அச்சம், அந்த பயம், இந்த கடனை நிறைவேற்றாமல் நான் மரணித்தால் என்னுடைய மறுமை வாழ்வு, என்னுடைய கபர் வாழ்வு எப்படி இருக்கும் என்ற அந்த அச்ச உணர்வு, அந்த பயம் கூட இல்லாமல் சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை நாம் எமக்கு மத்தியிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, கடன் வாங்குவதை அனுமதித்த இஸ்லாம் அந்த கடனை உரிய முறையில் அழகான முறையில் வாக்களித்தபடி அதை திருப்பி கொடுக்கும்படி வலியுறுத்தி இருக்கின்றது என்பதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இஸ்லாத்தின் பார்வையிலே 10 ரூபாயும் கடன்தான், 10,000 ரூபாயும் கடன்தான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. 10 ரூபாய் தானே, 50 ரூபாய் தானே, 100 ரூபாய் தானே, அதை அவர் கேட்க மாட்டார் தானே என்று நாங்கள் கடனுடைய விடயத்திலே பொடுபோக்காக இருக்க முடியாது. சிறிய தொகையாக இருந்தாலும் அதை நாங்கள் கொடுக்காத பட்சத்திலே, அதிலே அலட்சியமாக இருக்கின்ற போது நாங்கள் மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அதற்குரிய அதாவது தண்டனையை, அதற்குரிய விபரீதத்தை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அல்லாஹ் அந்த நிலைமையிலிருந்து எம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று
சிலர் கடன் வாங்குகின்ற போது தன்னால் திருப்பிக் கொடுக்க முடியாத அளவுக்கு பல்லாயிரம் ரூபாய்கள் அல்லது பல லட்சங்களை கடன் வாங்குவதை நாங்கள் பார்க்கலாம். அவருக்கே தெரியும் இந்த தொகையை என்னால திருப்பி கொடுக்க முடியாது, என்னால இவ்வளவு பெரிய தொகையை இந்த நபருக்கு திருப்பி கொடுக்க முடியாது என்று தெரிந்து கொண்டே பல ரூபாய்கள் பல லட்சங்கள் கடன் வாங்கக்கூடியவர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஆரம்ப காலங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அத்தியாவசிய தேவைகளுக்குத்தான் கடன் வாங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வாழ்வதற்கு ஒரு இடமில்லை, வீடு கட்ட வேண்டும், பண வசதி போதாது, அதற்காக வேண்டி ஒரு சகோதரரிடத்திலே கடன் வாங்கி வீடு கட்டினார்கள். அதே போன்று செய்வதற்கு தொழில் எதுவும் இல்லை, ஒரு கடையை ஆரம்பிக்க வேண்டும், அதற்காக வேண்டி மற்றவர்களிடத்தில் கடன் எடுத்து தொழிலை ஆரம்பித்தார்கள். மகளுக்கு வயது சென்று கொண்டே இருக்கின்றது, அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும், பண வசதி கிடையாது, என்ன செய்தார்கள்? இன்னொருவரிடத்தில் கடன் எடுத்து திருமணம் செய்து கொடுத்தார்கள். இப்படி ஆரம்ப காலங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் அத்தியாவசிய தேவைகளுக்குத்தான் கடன் வாங்கக்கூடியவர்களாக எமது சகோதரர்கள் இருந்திருக்கின்றார்கள். இன்று நாம் வாழக்கூடிய இந்த காலத்தை எடுத்து பார்க்கின்ற போது தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம், அத்தியாவசியமே இல்லாத அம்சங்களுக்கெல்லாம் கடன் வாங்கப்படக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு கடன் என்பது சமூகத்திலே அலட்சியமாக பார்க்கப்படுவ ஆரம்பித்து விட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கடனை பயந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில கடனை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள். அவர்கள் எங்களுக்கு ஒரு அழகான துஆவை காட்டி தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன், இறைவா, கவலையிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் அஜ்ஸி வல் கஸல், இயலாமையிலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் ஜுப்னி வல் புஹுல், கோழைத்தனத்திலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வதலா இத்தைனி வகலபத்திர் ரிஜால், கடன் சுமையிலிருந்தும் மனிதர்களுடைய அடக்குமுறையிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒரு அழகான துஆவை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள். இது புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே அவர்கள் சில விடயங்களை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறார்கள். அதுல மிக முக்கியமான ஒரு விடயம், கடன் சுமையிலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், கடனுடைய விடயத்தை நாங்கள் லேசாக நினைத்து விடக்கூடாது, கடனுடைய விடயத்தை நாங்கள் அலட்சியமாக பார்த்து விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு கடன் என்பது விபரீதமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கடன் வாங்குவதை இஸ்லாம் அனுமதித்திருக்கின்றது. ஆனால் அதை நாம் உரிய முறையில் குறித்த தினத்திலே, நாங்க எந்த தினத்தில தருவோம் என்று வாக்களிக்கிறோம் அந்த தினத்தில உரியவாறு திருப்பி கொடுக்குமாறு இஸ்லாம் எங்களுக்கு அழகாக வழிகாட்டுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, தொழுகையில் நீங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கடனை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றீர்களே என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஒரு மனிதன் கடன் வாங்க ஆரம்பித்து விட்டால் அவன் பொய் பேச ஆரம்பித்து விடுவான், அவன் வாக்களிப்பான் ஆனால் மாறு செய்து விடுவான். அதனாலதான் நான் அதிகமாக கடனிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கடன் வாங்க நாங்க ஆரம்பித்து விட்டால் சில நேரம் அது எங்களை பொய்யர்களாக, வாக்கு மீறக்கூடியவர்களாக மாற்றிவிடும். ஏனென்று சொன்னால், நாங்க கடன் வாங்குவோம், கடன் தந்தவரிடம் சொல்லுவோம், இந்த தினத்தில நான் திருப்பி தருவேன், 1ஆம் திகதி தருவேன், அடுத்த வெள்ளிக்கிழமை தருவேன், அடுத்த மாசம் தருவேன், அடுத்த வருஷம் தருவேன் என்று நாங்க வாக்கு கொடுப்போம். ஆனா நாங்க அந்த கடனை அந்த தினத்தில கொடுக்காதவர்களாக இருந்தால் நாங்க பொய்யர்களாக, வாக்கு மீறக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் அந்த பொய்யர்கள், வாக்கு மீறக்கூடியவர்கள் என்ற பெயர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து விடக்கூடாது என்பதால அதிகமாக கடனை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு நயவஞ்சகனுடைய அடையாளங்கள் 3ஐ அவர்கள் எமக்கு சொல்லி தந்தார்கள். ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸ், நயவஞ்சகனுடைய அடையாளம் 3 என்று சொன்னார்கள். இதா ஹத்தஸ கதிப், அவன் பேசினால் பொய் பேசுவான். வ இதா வஅத அஹ்லஃப், அவன் வாக்களித்தால் மாறு செய்வான். வ இதா துமின ஹான்,
அவன் நம்பப்பட்டால் மோசடி செய்வான் என்று நயவஞ்சகனுடைய 3 அடையாளங்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கடன் வாங்கிவிட்டு அந்த கடனை திருப்பி கொடுக்காமல் கடன் தந்தவரை ஏமாற்றி மோசடி செய்யக்கூடிய மனிதரிடத்திலே இந்த நயவஞ்சகனுடைய 3 குணங்களையும் நாங்க பார்க்கலாம். அவன் பேசினால் போய் பேசுவான். அவன் சொல்லுவான் நாளைக்கு தருவேன், அடுத்த மாசம் தருவேன், அடுத்த வெள்ளிக்கிழமை தருவேன் என்று சொல்லுவான், ஆனா கொடுக்க மாட்டான். அப்ப அவன் பொய் பேசி இருக்கிறான். அதே போல அவன் வாக்களித்தால் மாறு செய்வான். வாக்கு கொடுப்பான், நான் நிச்சயமாக இந்த தினத்தில தருவேன், 1ஆம் திகதி தருவேன் என்று வாக்கு கொடுப்பான், ஆனா கொடுக்க மாட்டான். அப்ப அவன் வாக்கு மீறியவனாக கருதப்படுகிறான். அவன் நம்பப்பட்டால் மோசடி செய்வான். கடன் தரக்கூடியவர் எங்களை நம்பித்தான் கடன் தருவார், இவர் என்ற கடனை திருப்பி என்னிடத்தில் ஒப்படைப்பார் என்ற அந்த நம்பிக்கையில தான் அவர் எங்களுக்கு கடன் தருவார். ஆனா நாங்க குறித்த அந்த தினத்துல அந்த கடனை நிறைவேற்றாத போது நாங்க அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம். எனவே அவர்கள் சொன்னார்கள், அவன் நம்பப்பட்டால், இவன் என்ற கடனை திருப்பி தருவான் என்று அவர் நம்பினால், ஆனா இவன் என்ன செய்வான், மோசடி செய்து விடும், கடனை திருப்பி கொடுக்க மாட்டான். அப்ப கடனை கொடுக்காமல், கடனை எடுத்த கடனை திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றக்கூடியவர்களிடத்துல நயவஞ்சகர்களுடைய இந்த 3 குணங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கடன் என்பது சமூகத்திலே பல பிரச்சனைகளை உண்டு பண்ணி இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த கடனை, அதாவது எடுத்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் மன அழுத்தங்களிலும் கவலைகளிலும் நிம்மதி இல்லாமலும் தூக்கம் இல்லாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று இந்த கடன் என்பது சில குடும்ப பிரச்சனைகளுக்கு கூட காரணமாக அமைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எடுத்த கடனை திருப்பி கொடுக்காமல் இருந்ததால நண்பர்களுக்கு இடையில பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எடுத்த கடனை திருப்பி கொடுக்காததால, அதாவது குடும்ப உறவுகள் துண்டிக்கப்பட்டு வாழக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி கடன் என்பது சமூகத்திலே பல்வேறுபட்ட பிரச்சனைகளை, குடும்பங்களிலே பிளவுகளை, பிரச்சனைகளை, சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த கடனுடைய விடயம் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாம் வாங்கிய கடனை, அதாவது அந்த உரிய தினத்திலே உரிய முறையிலே நாங்கள் நிறைவேற்றுகின்ற போது இந்த பிரச்சனைகள் இல்லாமல் போவதற்கான அந்த வழியை நாங்கள் அமைத்துக் கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த கடனுடைய விஷயம் எந்த அளவுக்கு, அதாவது மார்க்கத்திலே அதனுடைய விபரீதம் எங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒருவர் ஷஹீதாக மரணித்தாலும் கூட அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது. ஆனால் கடனாளியாக அவர் இருந்தால் அந்த பாவம் மன்னிக்கப்படாது என்ற செய்தியை நாங்கள் படித்திருக்கின்றோம். ஷஹீதாக ஒருவர் மரணிக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், அதாவது ஷஹீதுக்கு அல்லாஹ்விடத்தில் 6 சிறப்புகள் கிடைக்கின்றன. அதாவது அவருடைய இரத்தம் முதலாவதாக சிந்தப்படுகின்ற போதே அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றது. அதே போன்று அவருக்கு சுவர்க்கத்தில் அவருக்குரிய இடம் அவருக்கு காண்பிக்கப்படுகின்றது. கப்ரு வேதனையிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார். பெரும் திடுக்கத்திலிருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார். மறுமை நாளிலே அவருடைய தலையிலே, அதாவது ஒரு கிரீடம் வைக்கப்படும். அதுல உள்ள ரத்தின கல்லை எடுத்து பார்த்தால் உலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் விட பெருமதியானதாக அந்த ரத்தின கல் இருக்கும். அப்படியான ஒரு கிரீடம் அவருடைய தலையிலே அணிவிக்கப்படும். அதே போன்று சுவர்க்கத்து பெண்களில், ஹூரில் இன்களில் 72 பேர் அவருக்கு திருமணம் செய்து வைக்கப்படுவார்கள். அதே போன்று அவருடைய குடும்பத்திலே 70 பேருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்வதற்கு அவருக்கு அனுமதி வழங்கப்படும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக மரணித்த அவருடைய சிறப்புகளை தெளிவுபடுத்தினார்கள். இந்த அளவுக்கு சிறப்புகளை உடைய, பாக்கியமுடைய ஒரு பகுதிதான் இந்த ஷஹீதாக மரணிக்கிறது என்பது. ஆனால் அந்த ஷஹீதுக்கு கடன் இருந்தால் அந்த கடன் மன்னிக்கப்பட மாட்டாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஷஹீதுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், கடனை தவிர என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னொரு ஹதீஸ்ல நாங்க பார்க்கலாம், அதாவது ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக்கப்படுகிறார்.
திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு திரும்ப ஷஹீதாக்கப்படுகிறார், திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு திரும்ப ஷஹீதாக்கப்படுகிறார். அப்ப உதாரணமாக அவர் இப்படி 3 முறை எழுப்பப்பட்டு 3 முறையும் ஷஹீதாக்கப்படுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணமாக எங்களுக்கு சொல்லிவிட்டு சொன்னார்கள். இப்படி 3 முறை ஷஹீதாக மரணிக்கப்பட்டாலும் அவர் சுவர்க்கம் நுழைய மாட்டார் என்று சொன்னாங்க. அவர் 3 முறை ஷஹீதாக மரணிக்கிறார். அப்படி இருந்தாலும் அவர் தனது கடனை நிறைவேற்றுகின்ற வரைக்கும் அவரால் சுவர்க்கம் நுழைய முடியாது என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருப்பதை நாங்க பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, கடன் என்பது நாங்க நினைக்கிற மாதிரி லேசான விடயம் அல்ல. ஷஹீதாக மரணித்தவருக்கே கடன் மன்னிக்கப்படுவதில்லை என்று சொன்னால் எங்களுடைய நிலைமைகள் என்ன? எனவே கடன் வாங்கி இருந்தால் வசதிகள் வருகின்ற போது உடனே அந்த கடனை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வழங்கினார்கள் என்று சொன்னால், கடனாளியாக மரணித்தவர்களுக்கு ஜனாசா தொழுகையை கூட தொழுவிப்பதற்கு அவர்கள் விரும்பவில்லை என்ற செய்திகளை நாங்க பார்க்கலாம். பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாங்க பார்க்கக்கூடிய ஒன்றுதான், சஹாபாக்கள்ல யாராவது மரணித்தால் அவங்களுக்காக ஜனாசா தொழுவதை அவங்க விரும்பக்கூடியவங்களாக இருந்தாங்க, அதுல ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிவாசலை அதாவது சுத்தம் செய்து கொண்டிருந்த ஒரு கருப்பு நிற பெண் அவள் மரணித்து விடுகிறாள், இரவு நேரத்திலே மரணித்து விடுகிறாள். சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், இந்த ஜனாசா செய்தியை நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சொல்லி அவருக்கு நாங்க தொந்தரவு கொடுக்க தேவையில்ல, நாங்களே தொழுவிச்சு நாங்களே அடக்கம் செய்து விடுவோம் என்று அந்த பெண்ணுக்கு தொழுகை நடாத்தி அவர்களே அடக்கம் செய்து விடுகின்றார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்பட்ட போது சொன்னார்கள், இந்த பெண் மரணித்த செய்தி நீங்க எனக்கு சொல்லி இருக்க கூடாதா என்று கேட்டுவிட்டு அந்த பெண்ணுடைய கபருக்கு அருகிலே போய் அந்த பெண்ணுக்காக ஜனாசா தொழுதார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கலாம். அப்ப எந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு நான் ஜனாசா தொழ வேண்டும், தொழுவிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். ஆனால் மரணித்தவர் கடனாளியாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதற்கு அவர்கள் பின்வாங்குவதை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கலாம். ஒரு ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது, ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இவருக்கு கடன் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். இல்லை என்று சொல்லப்படுகிறது, தொழுவிக்கிறார்கள். இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது, இவருக்கு கடன் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். ஆம், இவருக்கு கடன் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்களே உங்களுடைய தோழருக்கு தொழுகை நடாத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் பின்வாங்கினார்கள். அந்த நேரத்தில் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்த மனிதருடைய கடனை நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுவித்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடனாளியாக மரணித்தவருக்கு ஜனாசா தொழுகையை கூட தொழுவிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த கடன் என்பது விபரீதமானது, எந்த அளவுக்கு இந்த கடனை நாம் பயந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த செய்திகளினூடாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்க மரணித்தால் எங்கட கடனை யார் நிறைவேற்றுவார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. நான் மரணித்தால் என்னுடைய தந்தை என்னுடைய கடனை நிறைவேற்றுவாரா, என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய கடனை நிறைவேற்றுவார்களா, என்னுடைய உறவினர்கள் என்னுடைய கடனை நிறைவேற்றுவார்களா, எங்களுக்கு தெரியாது. எங்கட மௌத்துக்கு பின்னால என்ன நடக்கும், அவங்க எங்கட கடனை கொடுப்பாங்களா, நிறைவேற்றுவாங்களா, அது எங்களுக்கு தெரியாது. அதனால நான் உயிரோடு இருக்கும் போதே எமது கடனை உரிய முறையில், அழகான முறையில் எமது கடனை அடைப்பதற்கு நாம் முயற்சி எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் மறுமை நாளிலே நாம் சுவர்க்கம் நுழைவதை விட்டும் தடுக்கப்படுவோம் என்ற செய்தியை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கடனுடைய விடயத்திலே இன்னும் சிலரை நாங்கள் பார்க்கலாம். அதாவது கொடுக்க வேண்டிய ஒரு கடன், ஒரு தொகை இருக்கும், அந்த கடனை கொடுக்க முடியுமான வசதியும் அவர்களிடத்தில் இருக்கும், ஆனா அதை கொடுக்க மாட்டார்கள். கடன் எடுத்திருப்பார்கள், அந்த கடனை கொடுப்பதற்கான வசதியும் இருக்கிறது, ஆனா அந்த கடனை கொடுக்க மாட்டார்கள்.
காசி பணத்தை வீண் விரயமாக செலவழிக்கக்கூடியவர்களை நாங்க பார்க்கலாம். உதாரணமாக 20,000 ரூபாய் கடன் இருக்கும், அதை கொடுப்பதற்கான வசதியும் இருக்கிறது. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? 50,000 ரூபாய்க்கு வீண் விரயமாக ஆடைகளை வாங்குகிறார். அல்லது 50,000 அல்லது 1,00,000 ரூபாய்க்கு ஒரு பயணத்தை ஏற்பாடு செய்கிறார். ஆனா கொடுக்க வேண்டிய கடன் 20,000 30,000 கடன் இருக்கிறது, அதை கொடுக்க மாட்டார். அதை கொடுக்க முடியும், வசதி இருக்குது, அதை கொடுக்க மாட்டாரு. அதை விட பெரிய தொகைகளை வீண் விரயமாக செலவழிக்கக்கூடியவர்களை நாங்க பார்க்கலாம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மத்லுல் கனியு துல்முன், அதாவது வசதி இருந்தும் கடனை திருப்பி கொடுக்காமல் இழுத்தடிப்பது என்பது அநியாயமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இப்படியான இந்த அநியாயத்திலிருந்து நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, கடன் எடுக்கின்றவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 வகைகளாக எமக்கு சொல்லி காட்டினார்கள். கடன் வாங்கக்கூடியவர்கள், கடன் எடுக்கக்கூடியவர்களை 2 விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதலாவது சாரார் யார் என்று சொன்னால், கடன் வாங்குகின்ற போது திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துல கடன் வாங்கக்கூடியவர்கள். கடன் வாங்குவார்கள், இந்த கடனை நான் எப்படியாவது இவருக்கு திருப்பி கொடுக்கணும், அந்த உறுதியான எண்ணத்துல கடன் எடுப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹத அம்வாலன் நாஸ் யுரீது அதாஅஹா அத்தல்லாஹு, யார் அதாவது திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துல கடன் வாங்குகிறாரோ அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இது முதலாவது சாரர், கடன் வாங்கும் போது திருப்பி கொடுக்கணும் என்ற எண்ணத்துல கடன் வாங்குவார்கள். அந்த கடனை திருப்பி கொடுக்கிறதுக்கு அல்லாஹும் அவங்களுக்கு உதவி செய்வான். 2வது சாரர் யார் என்று சொன்னால், அதாவது கடனை வாங்குகின்ற போது அதை திருப்பி கொடுக்க கூடாது என்ற எண்ணத்துல கடன் வாங்குவார்கள். கடன் எடுப்பார்கள், இதை நான் இவருக்கு கொடுக்கவே கூடாது, இவருக்கு நான் கொடுக்கவே கூடாது, என்னத்தையாவது சொல்லி இவரை நான் ஏமாத்தி கொண்டே இருக்கணும், இவரை ஏமாத்தணும், இவருக்கு மோசடி செய்யணும் என்று கடன் எடுக்கும் போது திருப்பி கொடுக்க கூடாது என்ற எண்ணத்துல கடன் வாங்கக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் கடன் வாங்குகின்ற போது அதை திருப்பி கொடுக்காமல் அதை அழித்து விட வேண்டும் என்ற எண்ணத்துல கடன் வாங்குகிறாரோ அல்லாஹ் அவரை அழித்து விடுவான் என்று சொன்னார்கள். அவருடைய பொருளாதாரத்தை, அவருடைய வாழ்க்கையில பரக்கத்தை அல்லாஹு தஆலா அழித்து விடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் கடன் வாங்குகின்ற போது அதை எப்படியாவது திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற அந்த உறுதியான எண்ணத்துல நாங்க வாங்குகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் அந்த கடனை திருப்பி கொடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழியை எமக்கு லேசாக்கி தருவான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக கடன் தந்தவரை ஏமாத்தணும் என்ற நோக்கத்துல நாங்க கடன் வாங்குவோம் என்று சொன்னால் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அழிவு எமது வாழ்க்கையில் நிச்சயம் உருவாகும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாங்கின கடனை இந்த உலகத்துல நிறைவேற்றாவிட்டாலும் நிச்சயமாக அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை எங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக வரும். அதுதான் மறுமை நாள்ல. இந்த உலகத்துல நாங்க வாங்கின கடனை திருப்பி கொடுக்காவிட்டாலும் அந்த கடனை நிச்சயம் நாங்க திருப்பி கொடுத்தே ஆக வேண்டும். உலகத்துல கொடுக்காவிட்டாலும் மறுமை நாள்ல நிச்சயமாக நாங்க திருப்பி கொடுத்தே ஆக வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆனால் காசி பணமாக அல்ல, நாங்க செஞ்ச அமல்களை திருப்பி கொடுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது தனது சகோதரருக்கு அவருடைய மானத்துடைய விஷயத்திலே அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல அநியாயம் செய்திருந்தால் இன்றே அதை பேசி மன்னிப்பு கேட்டுக்கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால், அதாவது மறுமை நாளிலே கொடுப்பதற்கு தீனாரோ திர்ஹங்களோ இருக்காது. அங்கே நீங்கள் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் அங்கே நீங்க அவர்களுக்கு உங்களுடைய அமல்களை கொடுக்க வேண்டி வரும். நீங்க அமல்கள் செய்திருந்தால் உங்களால் அநியாயம் செய்யப்பட்டவர்கள் வருவார்கள், அவர்களுக்கு உங்களுடைய அமல்களை அல்லாஹு தஆலா கொடுத்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப உலகத்துல நாங்க வாங்கின கடனை திருப்பி கொடுக்காம நாங்க மரணித்தோம் என்று சொன்னால் நிச்சயம் மறுமை நாள்ல நாங்க கொடுக்க வேண்டி வரும். எங்களுக்கு கடன் தந்தவங்கள் எல்லாம் வந்து நிற்பாங்க, நாங்க கடனை கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம். எப்படி கொடுப்போம்? காசியும் இல்ல, பணமும் இல்ல, செஞ்ச அமல்களை நாங்க கொடுக்க வேண்டி வரும். கஷ்டப்பட்டு தொழுத தொழுகைகள், கஷ்டப்பட்டு பிடிச்ச நோன்புகள், ஓதிய ஓதல்கள், நாங்க செஞ்ச திக்ரு சலவாத்துகள், ஹஜ்ஜி உம்ராக்கள், எவ்வளவு பெரிய நன்மைகளை நாங்க எவ்வளவு கஷ்டத்தோட செய்யறோம்.
இந்த நன்மைகளை எல்லாம் கடன் தந்தவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிலைமை எங்களுக்கு ஏற்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மரணிப்பதற்கு முன்னால கடனை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போன்று சொன்னார்கள், அவருடைய அமல் எல்லாம் கொடுக்கப்பட்ட அமல்கள் எல்லாம் முடிந்து விட்டால், ஆனாலும் அவரால் அநியாயம் செய்யப்பட்டவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். ஆனா இவருக்கு கொடுப்பதற்கு அமல் இல்லை, எல்லாம் கொடுக்கப்பட்டு முடிந்து விட்டது என்று சொன்னால், அவரால் அநியாயம் செய்யப்பட்டவர்கள், அவருக்கு கடன் தந்தவர்கள், அவங்களோட பாவங்களை எடுத்து அல்லாஹ் இவர் மீது சாட்டி விடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த நிலைமை எங்களில் எவருக்கும் வந்துவிடக் கூடாது. எனவே கடன் எடுத்திருந்தால் அதனை உரிய முறையில், அழகான முறையில், உரிய நேரத்திலே நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் மரணிக்கின்ற போது கடன் இல்லாத நிலையிலே மரணிக்கிறது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் மரணிக்கின்ற போது 3 விஷயங்களை விட்டும் பாதுகாப்பு பெற்றவராக மரணிக்கிறாரோ அவர் சுவர்க்கம் நுழைவார் என்று சொன்னார்கள். மரணிக்கும் போது, மௌத்தாகும் போது 3 விஷயங்கள் இல்லாத நிலையில நாங்க மரணித்தால் அவர் சுவர்க்கம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒன்று பெருமை, இன்னொன்று மோசடி, இன்னொன்று கடன். பெருமை, மோசடி, கடன், இந்த 3ம் இல்லாத நிலையில் எவர் மரணிக்கிறாரோ அவர் சுவர்க்கம் நுழைவார் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்க பார்க்கலாம். அப்ப மரணிக்கின்ற போது மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்று சொன்னால், கடன் இல்லாம, 1 ரூபாய் கூட கடன் இல்லாம மரணிக்கிறது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சுவர்க்கத்தை எமக்கு பெற்று தரக்கூடிய ஒரு வழியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், கடனோட நாங்க மரணிப்போம் என்று சொன்னால், கடன் வாங்கிய நிலையில, கடனை திருப்பி கொடுக்காத நிலையில நாங்க மரணிப்போம் என்று சொன்னால் எங்களுக்கு சுவர்க்கம் கேள்விக்குறியாக அமைந்து விடுகின்றது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடனுடைய விஷயத்துல நாங்க மிகவும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். கடனை நாம் லேசாக, அலட்சியமாக, சாதாரணமான ஒரு விஷயமாக நாங்கள் நினைத்து விடக் கூடாது. அதே போன்று தொட்டதுக்கெல்லாம் எடுத்ததுக்கெல்லாம் கடன் வாங்கக்கூடிய அந்த பழக்கத்திலிருந்து நாம் எம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அத்தியாவசிய தேவை என்று வருகின்ற போது நாங்கள் கடன் வாங்கலாம். அதை விட்டு அத்தியாவசியம் இல்லாத, அவசியமே இல்லாத, வீண் விரயமாக கடன் வாங்கக்கூடிய அந்த நிலைமையிலிருந்து நாம் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறிய தொகையாக இருந்தாலும் அதுவும் கடன் தான், பெரிய தொகையாக இருந்தாலும் அதுவும் கடன் தான் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 10 ரூபாயாக இருக்கலாம், 20 ரூபாயாக இருக்கலாம், அவர் கேட்க மாட்டார், அவர் இதெல்லாம் பொருட்படுத்த மாட்டார் என்று நாங்க எங்கட மனசு சொன்னாலும் இஸ்லாத்துல அது கடன் தான். அதை நாங்க கொடுக்கணும். எப்ப அவர் ஹலால் சொல்கிறாரோ அப்பதான் ஹலாலாக மாறுமே தவிர நாங்க நினைக்க முடிய 20 ரூபாய் தானே, 50 ரூபாய் தானே, 100 ரூபாய் தானே, அவர் அதெல்லாம் கேட்க மாட்டாரு என்று நாங்க முடிவெடுத்து கடனை கொடுக்காமல் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் மறுமை நாளிலே பிடிக்கப்படுவோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே 10 ரூபாயும் கடன் தான், 10,000 ரூபாயும் கடன் தான் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடனை நாங்கள் அடைக்காமல், கடனை நிறைவேற்றாமல் நாங்கள் மரணிப்போம் என்று சொன்னால் சுவர்க்கம் எங்களுக்கு கேள்விக்குறியாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதையும் நாம் ஒவ்வொருவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது உயிர் பெறுகின்ற நேரத்திலே கடன் இல்லாத நிலையிலே மரணிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நாம் கேட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு எம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.